ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்த ஆனியன் சம்சா செய்வோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் மொறுமொறுன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சம்சா செய்ய மாவு ரெடி பண்ணிவிடுவோம். பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, அரை கரண்டி எண்ணெய் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வர போகிறோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஆனியன் ஸ்டஃபிங்கு. அதுக்கு பேன் சூடானதும் ஒரு கரண்டி எண்ணெய், அதில் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு கப் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கங்க. இல்லை நான் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் செய்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு. இது வாசனைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதில் நீங்கள் கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் சேர்த்துக்கலை. கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லாவே வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நான் பவுலில் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு மூடி வச்சுருந்தோம்ல அரை மணி நேரம், இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ முந்தியை விட இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த மாவை பெரிய பெரிய உருண்டையாக உருட்டிக்கங்க. கொஞ்சம் பெருசாகவே உருட்டுங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸில் உருட்டிக்கங்க. 1 கப் மாவுக்கு 3 உருண்டை வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுருங்க. தட்டில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம உருட்டி வச்சுருந்தோம்ல மாவு, அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாவோடு சேர்த்து டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி தட்ட போகிறோம். உங்களால் எவ்வளோக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மாதிரி தட்டிக்கங்க. நீங்கள் இதுவே சப்பாத்தி மாவுலையுமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் ப்ரொசீஜர். நம்ம மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லாவே நான் பெருசாகவே தட்டி வச்சுருக்கேன். மீதி 2 உருண்டை இருந்ததில் அதையும் இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகணும். தோசை கல் சூடானோடனே அதுலேருந்து ஒரு சப்பாத்தி மாதிரி போட்டு வச்சுருந்தோம்ல அந்த மைதா மாவு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நீங்கள் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். எண்ணெயெலாம் சேர்த்துடக்கூடாது. வெறுமனே தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா இப்போ பபிள்ஸ் வர மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி வரணும். இதான் நம்ம ஷீட் ரெடி பண்ணணும் சம்சாவுக்கு. இப்போ 2 பக்கமும் இதே மாதிரி வெள்ளை வெள்ளையாக பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கணும். இப்போ இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குல்ல, இது மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் 2 பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு இதே எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஷீட்டு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணணும். நீங்கள் பெருசாக தேய்ச்சிருந்தீங்கன்னா 3 கூட கட் பண்ணிக்கலாம். நான் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுறேன். இதில் என்னென்னா நம்ம ஷேப் எதுவுமே நான் ஓரத்தையெல்லாம் கட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு சமமான ஷேப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓரத்தையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். நான் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஓரத்தையெல்லாம் கட் பண்ணவே இல்லை. நம்ம அப்படியே சம்சா செய்ய போகிறோம். உங்களுக்கு ஷேப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஷீட் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கம்மு ரெடி பண்ண போகிறோம். மைதா மாவில்
மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நீங்கள் பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சம்சா செய்ய போது ஒட்டணும்ல, அதுக்காக தான் இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஷீட்டை, அதை எடுத்துட்டு அதில் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கத்தை இப்படி மடிங்க. இப்படி மடிச்சுட்டு நம்ம 2வது பக்கம் மடிக்கணும். இப்போ 2வது பக்கம் மடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கோன் மாதிரி கிடச்சிரும். ஆனால் இப்போ நம்ம 2வது பக்கம் மடிக்க போகிறோம்ல, அங்கே தான் வச்சு நம்ம கம்மு மாதிரி ஒட்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பக்கம் மடிக்கிறப்ப ஒட்ட வேண்டாம். 2வது பக்கம் செய்கிறப்ப மட்டும் கம்மு மாதிரி பேஸ்ட் ஒட்டிக்கங்க. இப்போ நான் ஒட்டுறேன்னு அதே மாதிரி ஒட்டிக்கங்க. ஒட்டிட்டு இப்போ அதோட சேர்த்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோன் மாதிரி கிடச்சிரும். இப்போ இந்த கோனில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, ஆனியன் ஸ்டஃபிங்கு, அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ மேலே அப்படியே நம்ம மூடணும். இதுக்கு மேலே வச்சு மூடணும். அதுக்கு நீங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமுமே வந்து கம்மு மாதிரி இந்த மைதா மாவில் பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து தடவிக்கங்க. தடவிட்டு இதை அப்படியே நம்ம அப்படியே ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருச்சுல சம்சா. இதே மாதிரி தான் எல்லாமே செய்ய போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். நமக்கு ஒரே மாதிரி எல்லா கோனும் கிடைக்கணும் அப்படிங்கிறத விட வேஸ்ட்டு பண்ணாமல் செய்யணும், அதுதான். இப்போ நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். எதுவுமே கட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன் ஓரத்தையெல்லாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கோனு, அதை சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 சேர்க்குறேன். நீங்கள் நல்லா ஒட்டியிருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஷேப் எப்படி வேணாலும் ரெடி பண்ணலாம். ஆனால் நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளில வராமல் இருக்கணும்னா நம்ம கம்மு வந்து நல்லா ஒட்டணும். அதுதான் நல்லா முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உப்புற மாதிரி இருக்குல்ல, நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குல்ல. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. நான் அதை எடுத்துடுறேன். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. நீங்கள் சாப்பிடும் போதே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதை வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றோம். நம்ம கடையில் என்ன தான் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கவே இருக்காது. அவங்களும் அந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக செய்வாங்களான்னு தெரியாது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே மொறு மொறுன்னு இருக்குல்ல. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.